நிலாமா, நிலா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன், போலாமா? போல். சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? ஏங்க போலாமா? ஹலோ, போலாம். என்னாச்சுங்க? இல்ல ஒன்னும் இல்ல. உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தனா, அதான் சொன்னேனே ட்ரெஸ்ஸே இல்லைன்னு. அப்புறம் சாயா காட்டா கேட்டனா, அவங்க தான் இந்த ட்ரெஸ் அவங்க பொட்டிக்ல இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. நீங்களும் சும்மா சொல்லக்கூடாது, செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நல்லா இருக்கேனா? உண்மையாதான் சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. ஏங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்டோட பார்ட்டியில எனக்கு யாரையுமே தெரியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறேன்னு சொல்லி என்ன எங்கேயாவது கழட்டி விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, அப்படிலாம் போக மாட்டேன். சரி, நம்ம எதுல போறோம்? கார்லயா இல்ல பைக்லயா? நீயே சொல்லு, எதுல போலாம்? பைக்ல. ஏன் பைக்ல போகணும்? அது வந்து நம்ம நைட் டைம் வெளியே போறோம்ல, அது கார் இல்லாம பைக்ல போனா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அதுக்கு தான். சரி, ஓகே, உன்னோட சாய்ஸ். பைக்லயே போலாம். ஓகே. அப்புறம் நிலா, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலன்னு தெரியாது. அதனால நம்ம அங்க கொஞ்ச நேரம் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நடிக்கணும்? நம்ம உண்மையாவே அப்படி இருக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கே அது புரியவே மாட்டேங்குது. நம்ம நெருங்கி வரும்போதெல்லாம் இவர் விலகி விலகி போறாரு. என்னதான் காரணம்? என்ன நிலா, ஓகே தானே? ஆதி, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்னு முடிவெடுத்தது நான் தான். அதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு முடிவெடுக்கிறதும் நான் தான். ஆனா நீங்க ஏன் இப்படி விலகி போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தீங்கல்ல என்னை கலாய்ச்சிக்கிட்டு என்கிட்ட சந்தோஷமா, அது மரியாதை இருங்களேன். நீங்க விலகி போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதி. நிலா, நார்மல் மோட்ல தான் இருக்கு. அப்பப்ப என்ன சைலண்ட் மோடுக்கு மாறிடுற? இல்ல, அப்பப்பா கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். என்னோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? என்ன பண்றீங்க? இல்ல, மைண்ட் வாய்ஸ் கேக்குதான்னு எட்டி பார்த்தேன், ஒன்னும் கேட்கலையே. என்னன்னு தெரியல ஆதி. அன்னைக்கு ரோஜா அக்கா கிட்ட உங்களை பத்தி பேசும்போது அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு பையன் உன்னாலையும் உனக்காகவும் சேஞ்ச் ஆயிருக்கானா, அவனை கடைசி வரைக்கும் கைவிட்றாத, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனா தான் இருப்பான் அப்படின்னு ரோஜா அக்கா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு அதுக்கப்புறத்துல இருந்து உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா திடீர்னு அது எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. அதுக்காக தான் நான் பல விதமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், அப்படிலாம் கூட ட்ரை பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதை டைரக்டா சொல்லவும் என்னால முடியல. அதுக்காக தான் என்னோட பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட பர்த்டேல உங்ககிட்ட டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணுவேன். அப்ப என்னோட காதல் உங்களுக்கு புரியும்ல. நம்ம 2 பேரும் அதுக்கப்புறமா வெளியே யார்கிட்டையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஒன்னாயிடுவோம்ல. ஓய், என்ன? ஒன்னும்லையே, சும்மா அவங்க அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிலா, ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா புரியல. ஆரம்பத்துலலாம் இப்படி பக்கத்துல கூட என்னால நெருங்கி வந்து நிக்க முடியாது. அந்த அளவுக்கு கோவமா கடுகடுன்னு என்கிட்ட பேசுவேன். ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட நல்லா ஜாலியா பேசுற. அப்புறம் நான் நல்லா இருக்கேன்லாம் கூட நீ சொல்ற. அப்படிலாம் நீ ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. நீ என்கிட்ட நெருங்கி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அப்போ நீ டிவோர்ஸ் கேட்டது, நான் அதை வச்சுதான் அப்ளை பண்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நான் அப்ளை பண்ணணுமா இல்ல வேணாமா? இத பத்தி நிலா கிட்ட மியூச்சுவலா பேசுவோமா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நிலா. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இவ்வளவு அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க. ஏன்டி இப்படி உயிரோட வச்சு என்ன டார்ச்சர் பண்ற? உன் பர்த்டே அதுமா நீ அன்னைக்கு டிவோர்ஸ் கேட்டேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அதுதான் உன் பர்த்டே ப்ரெசென்ட்டா நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா உன் பர்த்டே நெருங்க நெருங்க நீ என்கிட்ட நெருங்கி வரது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நான் உன்கிட்ட நெருங்கி வரணுமா இல்ல விலகி போகணுமா? எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே புரியல. ஹலோ, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னது? அத பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம போலாமா? அப்புறம் சாயக்கா வேற இருக்காங்களே, சாயக்காட்ட சொல்லிட்டீங்களா? சாய்க்கு பொட்டிக்ல வேலை இருக்குன்னு அப்பவே கிளம்பி போயிட்டா. அவ வரதுக்கும் லேட் ஆகும். நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வருவான்னு நினைக்கிறேன். என்னங்க, அது யாரோ சாயக்காக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? சாய்க்கு ப்ரப்போஸ் பண்ணது உங்க அண்ணன் சூர்யா தான். அது இப்போ உன்கிட்ட சொல்லலாமா வேணாமன்றதுதான் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளோல அதையோட தங்கச்சி தான் சாய்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. அதனாலதான் யோசிச்சுட்டே இருக்கேன் நிலா. அட என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கீங்க. இல்ல நிலா, இன்னும் பேசல. நான் கரெக்டா போறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதான் பேசல. இன்னொரு நாள் பேசணும். சரிங்க, சரி வாங்க போலாம். ரோஜு, என்னடி சந்திரமாமா தான் உனக்கு மேனேஜராமே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா நிமதி, சந்திர அண்ணாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடி சிம்பாவும் தேவசேனாவும் பார்க்கலாம் நினைச்சு ஆசையா வந்தேன்.
கூட்டிட்டு வரலாம் தாண்டி கேட்டேன். ஆனா கையிலம்மா தான் ரொம்ப பச்சை குழந்தைங்களா இருக்காங்க, நைட்டு பனியில எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏய், என்ன ரெண்டு பேரும் அங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? உன்னை தூக்குல மாட்டி தொங்க விடலாமா இல்ல விஷத்தை வச்சு கொண்டு போட்டுடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சாவறதுன்னு முடிவாயிடுச்சு. பேசாம நீயே சோத்துல விஷத்தை வச்சிரு, உன் கையால விஷத்தையாவது தின்னுட்டு செத்து போறேன். ஐயா, இப்ப எதுக்கு விஷம் சாவறது இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்க. என்ன டாக்டரே, சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டு சாவ ட்ரை பண்ணும்போது உசுருக்கு போராடிட்டு இருந்தா லாபம் உங்களுக்கு தானே. ஐயோ, ஏங்க இப்படி படுத்துறீங்க? ஆமா, எங்கங்க ஆதித்யா, நிலா, புஷ்பா, கண்மணி இவங்க 4 பேரையும் காணோம். ஆதித்யாவும் நிலாவும் ஆதித்யாவோட ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னாங்க. எங்க வீட்டு அம்மாவும் இவங்க வீட்டு அம்மாவும் ஏதோ நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அப்பாடா, ஏதோ சாப்பிடணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, நம்ம டிபி செஞ்சா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்மணி அக்கா, அங்க வரது நிலாவும் ஆதித்யா அண்ணாவும் தானே? ஆமாடா, அவங்க 2 பேரும் இங்க வெளிய போறதா பேசிட்டு இருந்தாங்க, அதான் கிளம்பிட்டாங்க போல. ஐயோ, அப்ப அவங்க நம்ம கூட வரலையா? இது தெரியாம ஆதி எனக்கு பிடிச்ச ரவா லட்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தனே, இப்ப வேஸ்டா போயிருமே. நீ உன் கையால தண்ணி மொந்துட்டு வந்து கொடுத்தாலே டேஸ்டா இருக்கும்னு குடிக்கிற கூட்டம் நம்ம கூட்டம். நீ ரவா லட்டு வேஸ்ட் ஆயிரும் நினைக்கிறேன். அதெல்லாம் பாரு, ஓபன் பண்ணோனே காலி ஆயிடும். ஹாய் ஆதினா. ஹைடாமா. என்ன ஆதி, சும்மா எல்லாரும் இன்னைக்கு கெட் டுகெதர் மாதிரி வைக்கலாம்னு பேசிட்டு இருந்தோமே, நீங்க வரலையா? இல்ல கண்மணிக்கா, இன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. சரி, அதான் நிலாவை கூட்டிட்டு அங்க போலாமேன்னு பார்த்தேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. புஷ்பா, என்னது பேக்ல எடுத்துட்டு போற? ஐயோ, ஆதி எனக்கு பிடிக்கும்னு ரவா லட்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், ஆனா அவர் கிளம்பிட்டாரு. என்னது, ரவா லட்டா? ஏய் தங்கம் குடுமா, நான் வீட்லயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் உன் கையால செஞ்சதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டேன். எங்க இப்ப எப்படி எடுத்துட்டு போவீங்க? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பதான் வேணும். ஐயோ ஆதினா, ரவா லட்டு செய்யறதுல பெரிய மேட்டரே இல்ல. நீங்க இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் நாளைக்கு கூட உங்களுக்கு செஞ்சு தரேன். உண்மையா? உண்மையா? சத்தியமா? சத்தியமா. ப்ராமிஸா? தம்பி, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சத்தியம் வேற ப்ராமிஸ் வேறயாப்பா? இல்லக்கா, ஒரு ஆர்வம் தான். ரொம்பதான். ஆதினா, நாளைக்கு காலையில உங்க வீட்ல நான் செஞ்ச ரவா லட்டு கண்டிப்பா இருக்கும், ஓகே? இப்போ ஓகே. சரிண்ணா, உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுல, நீங்க கிளம்புங்க. ஓகேமா, நாளைக்கு பார்க்கலாம். பைடாமா. பைக்கா. பாய், 2 பேரும் போயிட்டு வாங்க. ஏனிலா, என்னடி நைட்டு பைக்ல எல்லாம் போற, நல்லா பிக்கப் ஆயிட்ட போலயே. என்ன தடி சொல்றது, அவர் என்கிட்ட நெருங்கி வரும்போது நான் விலகி போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் அவர் கூட நெருங்கி வரேன், ஆனா அவர் விலகி போறாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுமா, நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்ல, அப்ப சரியாயிடும். நீ பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, சரி நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய். கண்மணிக்கா, வாங்க போலாம். சரி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுது? என்ன கடல்ல பிடிச்சு தள்ளி விடலாம்னு தோணுதா? அதெல்லாம் உன்னை பார்த்தன்னைக்கே தோணிருச்சு. நானும் கடலுக்கு எப்ப போவோம், அந்த சிச்சுவேஷன் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, அவரே வேற ஏதோ விஷயம் சொல்ல வந்தாரு, அவரையும் பிடிச்சிக்கிட்டு நோண்டி உடனே நீயே கலாய்க்க வச்சுக்கிட்ட பாத்தியா? கொஞ்ச நேரம் வாய மூடு, நான் பேசிக்கிறேன். ரொம்பத்தான். சரி சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நம்ம கேங்ல எல்லாரையும் பாருங்களேன், எல்லாருக்குமே லவ் மேரேஜ் தான். ஆளுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆதித்யா நிலாவை எடுத்துக்கோங்க, அவங்க லைட்டா அரேஞ்ச்டு, லைட்டா லவ்னு சொல்லலாம். அவங்கள விட்டுருங்க. இப்ப வரைக்கும் அவங்க கதை என்ன கதை நம்ம டைரக்டருக்கே தெரியல. டிவோர்ஸ்ங்கறாங்க, மறுபடியும் சேர்த்து வைக்கறாங்க, மறுபடியும் டிவோர்ஸ்ங்கறாங்க. அது அவங்க அப்புறமா பாத்துப்பாங்க. நம்ம கதைக்கு வாங்க. இப்ப நம்ம எல்லாரையும் எடுத்துக்கோங்களேன், சந்துரு தன்மையை தவிர மத்த எல்லாருக்குமே லவ் மேரேஜ் தான் இல்ல? இந்த மனுஷனுக்கு இப்ப அதுல என்ன டவுட் வந்திருக்கும்? ஆமா ப்ரோ, எல்லாருமே லவ் மேரேஜ் தான். இப்ப சொல்லுங்க, இதுல எல்லாருக்குமே அவங்கவுங்க கல்யாணம் பண்ணவங்க தான் அவங்கவுங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வா? ஹலோ, இப்ப எதுக்கு இந்த வெட்டி கேள்வி? ஏய், சும்மா தெரிஞ்சுக்கலாம் தாண்டி. ஏதாவது டாபிக் பத்தி பேசினா தானே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க சொல்லுங்க, எல்லாருக்குமே நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணுங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவரா? சொல்லுங்க. ஹே, என்ன டாபிக் பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, நாங்களும் வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, என்ன டாபிக்? என்ன டாபிக்னா, நம்ம எல்லாரும் லவ் மேரேஜ் தானே. இதுக்கு முன்னாடி நம்ம வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கோமா அப்படின்றதா ராஜா ப்ரோவோட பெரிய டவுட். ஓகே, அந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி தான். லட்டுமா, சொல்லுமா. ஏண்டா வந்து உட்கார்ந்தது ஒரு குத்தமாடா, அதுக்குள்ள என் தலையில கட்டிட்டீங்களே. சரி, ஓகே, சொல்றேன். நிலா கிட்ட சாயோட மேட்டரை லைட்டா ஆரம்பிப்போமா? நிலா. சொல்லுங்க. இல்ல, உங்க அண்ணனும் நீயும் ரொம்ப நாளாவே பேசாம இருக்கீங்களே, உனக்கு உங்க அண்ணன் கிட்ட பேசணும் போலே இல்லையா? பேசணும்னு தோணுதுதான். ஏன்னா அப்பாவும் அண்ணன் கிட்ட பேசுறது இல்ல, நானும் பேசுறது இல்ல. அதனால அண்ணன் தனியா தான் இருக்கும். எனக்கும் பேசணும் போலதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? சரி, பேசணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கே கால் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொல்லு, பேசுவோம். இல்ல, அதுக்கு இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றது பிடிக்காம தான் அது பேசாம போச்சு. அதுக்கப்புறம் சரி கல்யாணம் ஆயிடுச்சு, சேர்ந்து வாழுவாங்கன்னு நினைச்சிச்சு. இப்ப நம்ம சேர்ந்து வாழலன்னு தெரிஞ்சா அப்புறம் அதுக்கும் மனசு சங்கடப்படும். எதுக்கு? அதனாலதான் நானும் பேசல, அதையும் வீட்டுக்கும் வர சொல்லல.
ஏய் அதான் சொல்லிருக்கல, வெளியே எல்லாரும் முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்க போறோம், அவ்வளவுதானே. அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண, நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில வர சொல்லு. அதெல்லாம் சூப்பரா நடிச்சிருவோம். அப்படியா? ஆனா கூப்பிட்டோன்னே அண்ணன் வருமா? ஐயோ நிலா, இந்த உலகத்துல அண்ணன்னு வேற எதுக்கு இருக்காங்க? தங்கச்சி கூப்பிட்டோன்னே ஓடி வரதுக்கு தான் அண்ணன்லாம் இருக்காங்க. நீ கூப்பிடு, கண்டிப்பா உங்க அண்ணன் வருவான். உங்க அண்ணன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும். வந்தாதான் சாயோட விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சொல்ல முடியும். அப்பதான் உங்க அண்ணனுக்கு சாய பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்க முடியும். சாரி நிலா, இதுல என்னோட சுயநலமும் கொஞ்சம் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்க அண்ணன் உன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு கண்டிப்பா நாளைக்கு வருவான். அவன் கிட்ட எப்படியாவது சாயோட விஷயத்த தெரியப்படுத்தணும். சரிங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். ஆமா, ஆனா என்ன திடீர்னு எங்க அண்ணன் மேல இவ்ளோ பாசம்? இவ்ளோ நாளா சொல்லாம திடீர்னு சொல்லிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நேற்று சாய் என் தோல்ல சாஞ்சிட்டு அழும்போது நான் அவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீ கவலைப்படாத, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன்னு. அப்போ அப்படித்தானே உங்க அண்ணனும் உனக்கு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம கல்யாணத்தினால தானே அவங்க பேசாம இருக்கீங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி லைட்டா குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அதான் உன்கிட்ட பேசினேன். சரி சரி, நான் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். சரிம்மா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என் ஃபர்ஸ்ட் க்ரஷ் எல்லாமே என்னோட தமிழ் தான். வேற யாரையும் இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணதும் இல்ல, எனக்கு யார் மேலேயும் விருப்பம் வந்ததும் இல்ல. சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்து ஏன் பொண்டாட்டி நிம்மதி, நீயும் சொல்லுமா புஷ்பா மாதிரி. இந்திரன் தான் என் ஃபர்ஸ்ட் லவ்வரு, இந்திரன் தான் என் ஃபர்ஸ்ட் கிரஷ். சொல்லு பார்க்கலாம். சொல்லவேன்னு நினைச்சிட்டே இருடா தவளவாயா. நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ராஜானன் தான் அவரோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்ல போறாரு. என்ன ராஜானன், அப்படிதானே? ஐயோ நிம்மதி, அவருக்கு ஃபர்ஸ்ட் லவரே நான் தான். அவருக்கு எப்படி ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிலாம் இருக்கும்? நீ வேற. ரோஜம்மா, அப்படி அவசரப்பட்டெல்லாம் வாக்குறுதி கொடுத்துறாத. எனக்கு ஃபிளாஷ்பேக் லவ் ஸ்டோரி இருக்கு. என்னது, உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆனா நீங்க என்கிட்ட சொன்னதே இல்ல. ஆமா, இந்த விஷயம் என்னையும் அவளையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அசிங்கப்பட்டால் ரோஜாஸ்ரீ. சரி ராஜானா, நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்டோரி கேட்கதா ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா எல்லாரோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும், உங்களோட ஸ்டோரி மட்டும் தான் தெரியாது. ப்ளீஸ்ண்ணா சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா மச்சான். ஆதி மச்சான், பாத்தியா கரெக்டா என் வைஃபை கூட்டிட்டு வந்துட்டேன். டேய் இங்க வாடா. என்ன மச்சான்? டேய் ஃபங்க்ஷனுக்கு காவியா வந்திருக்காடா. என்னடா சொல்ற? காவியாவா? ஆமா மச்சான், எனக்கே சத்தியமா தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா. டேய் தினேஷ் அவளையும் இன்வைட் பண்ணிருக்கான். ஆமாடா, அவ வந்திருக்கா. டேய் காவியா வந்திருக்கா, கூட நிலாவை வேற கூட்டிட்டு வந்திருக்க. உஷிஷு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலடா. மச்சான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் ஓரளவுக்கு நிலா என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா. ஏதாவது காவியா வந்து குட்டையை குழப்பிடுவாளாடா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மச்சான். கொஞ்சம் நெஞ்சமா அவளை ஏமாத்தின. அவ வாழ்க்கையை டோட்டலா அழிச்சதே நீதானடா. உன்னை பார்த்தா கண்டிப்பா அவ உன்னை சாவடிச்சிருவா. நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு மச்சான். நீ நிலாவை கூட்டிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு பாரு. ஐயோ மச்சான், எப்படிடா? ஃபங்க்ஷனுக்கு போலான்னு சொல்லி அவளை காலையில இருந்து கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ பாதியிலே கூட்டிட்டு போனா அவளுக்கு கண்டிப்பா டவுட் வந்துருவேன் மச்சான். டேய் எனக்கு புரியுது, ஏதாவது சொல்லி அவளை கூட்டிட்டு போடா. காவியா கிட்ட மட்டும் மாட்டின நீ செத்த. என்னங்க, வாங்க உள்ள போலாம். ரொம்ப நேரமா வாசல்லே நிக்கிறோம். நிலா, ஒரு 5 நிமிஷமா போலாம். கொஞ்சம் இரு வரேன். சரி மச்சான், ஏதாவது பண்ணுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் என்னடா பண்ண முடியும்? காவியாவை எப்படி நான் வராதுன்னு தடுத்து நிறுத்த முடியும்? நீ தான் நிலாவை கூட்டிட்டு போகணும். மச்சான் போயிரு மச்சான். சத்தியமா காவியாவோட லைஃப்ல நீ பண்ணதுக்கெல்லாம் அவ உன்னை வச்சு செய்யாம விடவே மாட்டா. இவ்வளவு நாளா அவ கண்ணில படாம இருந்ததே நல்ல விஷயம். இப்ப அவ கண்ணில படுறதுக்காக நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வரதுக்கு முன்னாடி நீ போயிரு மச்சான். ஹலோ மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். என்ன மிஸ்டர் ஆதித்யா, என்ன ஞாபகம் இருக்குங்களா? காவியா? எஸ் எஸ், ஐம் காவ்யா. எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நீங்க? ஹோ, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு என்ன ஏதோ திருப்பி கேட்டீங்களா? இல்ல, கேட்ட மாதிரி என் காதுல விழுந்துச்சு, அதான் கேக்குறேன். அது யாரு, உங்க வைஃபா? உள்ள வாங்க, உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. சொல்லலாம், ஆனா அது என்னன்னா, நம்மளோட அட்மின் அனுஷா சுரேந்தருக்கு ரொம்ப கோல்டா. நடுவில் பேசும்போது ரொம்ப இருமல் வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ காஃப் அண்ட் கோல்டு இருக்கனால அவங்களால இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போக முடியலையா. ஸோ நாளைக்கு ராஜா அண்ணனோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியோட கண்டினியூ பண்ணுவாங்களா? அதானே ராஜானா? எக்ஸாக்ட்லிமா, அதேதான்.
ஸோ மக்களே, நீங்கள் எல்லாரும் ராஜாண்ணனோட லவ் ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக் கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு நம்ம ராஜாண்ணனோட ஃப்ளாஷ்பேக் லவ் ஸ்டோரி வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும் ராஜாண்ணனுக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய் மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.